அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 13/2/2026 அருமையான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள் மாசி பிறந்து விட்டது. இந்த 1ஆம் நாள் என்ன பண்ணோம்? அன்னதானம் செய்ய வேண்டும். அருமையான வெள்ளிக்கிழமை மாதம் பிறந்திருக்கிறது. மதியம் 1 மணிக்கு கோபூஜை இருக்கு. கோமடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோமடத்திலேயே நாட்டு மாட்டு திருநீர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதோட பசுமாட்டு நெய் நம்ம கோமடத்திலேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல வேணும்னா ஆர்டரும் போட்டுக்கலாம். நெய்யை சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான விஷயம். நாட்டு மாட்டு நெய் 1800 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா ஓப்பனிங்ல உங்களுக்கு நாங்க 1000 ரூபாய்க்கு தான் தர்றோம். ஸோ இதை நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணி பாருங்க. பின்னாடி நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அருமையான ஏகாதசி சுபமுகூர்த்தத்துடன் கூடிய அருமையான வெள்ளிக்கிழமை. தேர்னாலும் கிடைக்காத அந்த மாதிரி நாட்கள் ஏகாதசி பெருமாள் வழிபாடு சிறப்பாக செய்யுங்கள். வாழ்க்கை வரமாக இருக்கட்டும். வாங்க திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 3:11 வரைக்கும் ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. மாலை 5 மணி வரைக்கும் மூலம், அதன் பின்பு பூராடம். அதிகாலை 4:01 வரைக்கும் ஹர்சனம், அதன் பின்பு வர்ஜனம். வஜ்ரம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம், யோகி சந்திரன். அவயோக நட்சத்திரம் ஆயில்யம், அவயோகி புதன். அதிகாலை 2:15 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு மாலை 3:11 வரைக்கும் பாலவகரணம் ராகு, அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதனத்துல, கேது சிம்மத்துல, சந்திரன் தனுசுல, செவ்வாய் மட்டும் இதுல இருக்கார். எங்க உச்சம் மகரத்துல. மீதி எல்லாம் போய் ஒண்ணு கூடிட்டாங்க. மீண்டும் ஒண்ணு கூடிட்டாங்க. ஏற்கனவே அங்க ஒரு பஞ்சாயத்து ராகு இருக்கு. அதோட ஒரு பஞ்சாயத்து போய் சுக்கிரன் சேர்ந்திருக்கு. அதோட புதன் சேர, அதோட போய் சூரியன் சேர 4 பேரும் ஒன்னா இருக்காங்க கும்பத்துல. சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலைகளை துவங்குங்கள். மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது. 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை. எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது. உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும். அரசு வேலையில் இருக்கிறது பறவை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம். ரொம்ப அருமையான வேலை, அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள். புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.